கோவில் போன்ற நறுமணம் உங்கள் வீட்டில் வரணுமா? இந்த 108 தூபப்பொடியை யூஸ் பண்ணி பாருங்கள். இதுக்கான ஆர்டரை நீங்கள் கீழே நம்பர் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்கள் வீடு தேடி வரும் இந்த தூபப்பொடி. அது மட்டும் இல்லைங்க, இப்போ நம்ம புதுசாக குளியல் பொடியும் நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு வேணால் இதுக்கான ஆர்டர் நீங்கள் கொடுக்கலாம். பாய்ஸ் குழந்தைங்களுக்கு தனியாகவும் கேர்ள்ஸ் குழந்தைங்களுக்கு தனியாகவும் 2 பேருக்கும் தனித்தனியாக பண்ணித்தரோம். Hi friends, welcome to sharmisamayal. கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் ஷர்மிலா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் இங்கே எல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்றைக்கான விலாக் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது ஒரு டேக்கான விலாக். ஒரு நாள் நம்ம மார்னிங் குக்கிங்லேருந்து க்ளீனிங்லேருந்து என்னென்னலாம் பண்ணுறோன்ட்டு ஒரு சூப்பரான விலாகை எடுத்திருக்கேன். வாங்க பார்க்கலாம். ஒரு நாள் ஒரு பருப்பு கொடுக்கறதுக்கு நான் பிளான் பண்ணுவேன். ஸோ நைட்டே பார்த்தீங்கன்னா கொள்ளு ஊற வச்சுட்டேன். ஸோ இது ஒரு 5 விசில் வச்சு எடுத்தால் போதும், சூப்பராக குக் ஆகிடும். ப்ரோட்டீன் குழந்தைங்களுக்கு ஈஸியாக கொடுக்குறது பார்த்தீங்கன்னா முட்டை, அப்புறமா இந்த மாதிரி தால் வெரைட்டிஸ் தான். ஸோ சுண்டல் பார்த்திங்கன்னா யூஸ்வலாக நம்ம கொடுக்கறது தான். பட் இந்த மாதிரி கொள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா வீக்லி ஒன்ஸ் குழந்தைங்களுக்கு கொடுக்கணுங்க. துவையலாக பண்ணுவேன், இல்லாமல் சுண்டல் மாதிரி பண்ணிவிடுவேன். ஏதாவது ஒரு டைமில் நீங்கள் பண்ணி இப்படி கொடுங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த பக்கம் கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி சூடாக வாட்டர், நல்ல ஹெர்பல் மூலிகைகள்லாம் போட்டு நம்ம ரெடி பண்ணுவோம். இதுக்கான வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து கஞ்சி ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். யூஸ்வலாக சத்து மாவு கஞ்சி வந்து வீக்லி 2 டைம்ஸ் மார்னிங் கொடுப்பேன். மற்ற நாட்களில் வந்து ஈவினிங் கிளாஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி குடிப்பாங்க. ஸோ டியூஸ்டே தேர்ஸ்டே யோகா கிளாஸ் கிடையாதுன்னும் போது அப்போ மார்னிங் டைமில் கொடுத்துருவேங்க. அதே போல் நானும் என் ஹஸ்பண்டும் வீக்லி 2 டைம்ஸ் வந்து டியூஸ்டே தேர்ஸ்டே எடுத்துக்கணுன்ட்டு பிளான் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா என்ன தான் நம்ம ஹெல்த்தியான விஷயங்கள் சாப்பிட்டாலும் சத்து மாவு கஞ்சியில் இருக்கிற சத்து வேறு எதுலேயுமே கிடையாதுங்க. திரும்ப திரும்ப எல்லா விலாக்ஸும் நான் சொல்கிறேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க, ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது. இதுக்கான வீடியோ நம்ம போட்டிருக்க டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி எவ்வளோ அளவுகள் போட்டு நம்ம செய்கிறோன்ட்டு வேணும்னா கண்டென்ட் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. மார்னிங் டைமில் இந்த வெஜிடபிள்ஸ் கட் பண்ணதாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஃப்ளவர் டீ போட்டதில் எனக்கு அவ்வளோ பிடிச்ச வேலைகளுங்க. காலையில் எழுந்து வெறும் வயிற்றில் இந்த ஃப்ளவர் டீ குடிச்சிட்டு நீங்கள் அடுத்த வேலைகள்லாம் பண்ணுங்களேன். ஃபுல் டே அவ்வளோ எனர்ஜி, அவ்வளோ ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். கடையில் தாளித்து வெஜிடபிள்ஸை செய்கிறத விட இந்த மாதிரி ஸ்டீம் பண்ணிவிட்டு குக் பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு நியூட்ரிஷன்ஸ் எல்லாம் சேவ் பண்ணலான்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ எனக்கு இந்த இட்லி பாட் தான் பெஸ்ட்டு. ஸோ அதுலேயும் நான் குக் பண்ணிவிடுவேன். என்னென்ன வெஜிடபிள் செய்ய போகிறோன்னு ஒரே ஷார்ட்டில் வெந்துடும். ஹெர்பல் மோட்டர் ரெடி ஆகிடுச்சு. ஸோ கேன்ஸ்லாம் ஃபில் பண்ணணும். ஸோ குக்கிங் எப்போவும் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக தான் வச்சுப்பேங்க. வந்து குழம்பு காய்கறிகள்ன்றது இருக்கணும், ஆனால் வந்து ஹெல்த்தியாகவும் இருக்கணும் நான் பிளான் பண்ணுவேன். இந்த புளியோகரை மிக்ஸ் பார்த்தீங்கன்னா நானே வீட்டிலேயே ரெடி பண்ணது. ஜஸ்ட்டு வேர்க்கடலை மட்டும் ஃப்ரெஷ்ஷாக நம்ம தாளிக்கிற ஐட்டம்ஸ்லாம் போட்டோம்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இதுக்கான ப்ரிப்ரேஷன் வேணும்னா சொல்லுங்கள், கண்டிப்பாக நெக்ஸ்ட் பேட்ச் செய்யும் போது நான் உங்களுக்கு வீடியோஸ்லாம் ஆட் பண்ணுறேன். நைட்டே ஒரு பேட்ச் ஆஃப் டிஃபன் பாக்ஸஸ் எல்லாமே வாஷ் பண்ண டிஷ் வாஷரில் போட்டுட்டோம்னா நெக்ஸ்ட்டு எங்கள் குக்கிங் வேலையும் சரி க்ளீனிங் வேலையும் சரி பெரிய ஒரு பாரமாக இருக்காது. ப்ரிப்ரேஷன் தான் நான் எப்போவுமே சொல்லுவேன். நைட்டே எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நெக்ஸ்ட்டே ரிலாக்ஸாக குக் பண்ணலாம், ஹெல்த்தியாகவும் குக் பண்ணலாம். வெஜிடபிள்ஸாக இருக்கட்டும், ஃப்ரூட்ஸாக இருக்கட்டும், ஒரு நாளைக்கு நம்ம கலர்ஃபுல்லாக சாப்பிட்ணும் சொல்லுவாங்க. ஆரஞ்சு, ரெட்டு, க்ரீனுன்ற மாதிரி எல்லா கலர்ஸ் ஆஃப் ஃபுட்டை நம்ம எடுத்துக்கணும், ஆனால் ஹெல்த்தியான கலர்ஸாக எடுத்துக்கோங்க. ஸோ என்னோடய பிளேட்டிங் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். கொஞ்சம் வந்து வெஜிடபிள்ஸும் நிறைய இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். பட் நான் ரைஸை விட வெஜிடபிள்ஸும் ஃப்ரூட்ஸும் நிறைய பிளான் பண்ணி கொடுப்பேன். ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் பார்த்துருப்பீங்க. ஸோ குழந்தைங்களும் ஸ்கூலுக்கு கரெக்டாக கிளம்பியாச்சு. இன்றைக்கி ஒரு சீக்கிரம் போகணும் 7:30க்குலாம். அதுக்கும் அப்புறமா பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு கொரியர் வந்திருந்தது, அது உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கணும்னு நினச்சேன். நான் எப்போவுமே என்னால் முடிஞ்ச ஹெல்ப் உமன் ஆண்டர்ப்ரனர்ஸ், முக்கியமாக வீட்டில் இருந்து சிம்பிளாக பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுவேன். சின்ன பிஸ்னஸ் தான் அவங்க ஆரம்பிக்கிறது. இந்த மாதிரி சோப் செய்கிறது, கேண்டில் செய்கிறது, இந்த மாதிரி நிறைய பேர் உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் நான் ஒரு விலாகில் நான் சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். முடிஞ்சால் நீங்களும் இவங்களுக்கு ஒரு காண்டாக்ட் பண்ணி ஒரு சப்போர்ட் கொடுங்க. சோப்ஸ் ரொம்ப நல்லா இருந்ததுங்க. இது வந்து வீடியோ எடுத்த பிறகு ஒரு 2 to 3 டேஸாக நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸ்கின்னுக்கும் சரி ரொம்ப சாஃப்டாக இருந்தது, ஸ்மெல்லும் ரொம்ப நல்லா இருந்தது. இது டாங்கி மில்க் சோப்புன்றதுனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா யூஸ்வலாக நம்ம செய்கிற சோப்பில் டாங்கி மில்க் ஆட் பண்ணுறது இல்லை, ஆனால் இதில் ரோஸ் அண்ட் மின்ட் ஃப்ளேவர்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த ஃப்ளேவர்ஸ்லாம் மஸ்ட்டு ட்ரைன்னு சொல்லலாம். கடையில் வாங்குகிற கெமிக்கல் உள்ள சோப்பை விட நீங்கள் இந்த மாதிரி வீட்லேயே சோப் செஞ்சும் சேல்ஸும் பண்ணலாம், நீங்களும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் எப்போவுமே சொல்லுவேன், ஒன்று ஹோம்மேட் சோப்ஸ் யூஸ் பண்ணுங்கள், இல்லை நம்ம நலங்கு மாவை யூஸ் பண்ணுங்கள். ஸோ சில பேர் வந்து நலங்கு மாவு யூஸ் பண்ண முடியாதவங்களுக்கு, கொஞ்சம் டைம் இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு வீக்லி 2 to 3 டைம்ஸ் நலங்கு மாவு யூஸ் பண்ணிக்கோங்க. மற்ற நாட்கள்லாம் இந்த மாதிரி ஹோம்மேட் சோப்ஸாக ட்ரை பண்ணுங்கள். ஸ்கின்னுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸோ நான் லாஸ்ட் vlogல சொல்லியிருந்தேன் 7 டேஸ்க்கான 7 க்ளீனிங் அப்புறம் ஐடியாஸ் ஆர்கனைசிங்லாம் உங்களுக்கு காமிக்கிறேன் அப்படின்ட்டு. ஸோ இன்றைக்கி டே 1.
டே 1க்கான ஆர்கனைசிங் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் எப்பவுமே பிளான் பண்ணுறது பார்த்தீங்கன்னா என்னோடய கபோர்டு வந்து நீட்டாக இருக்கணும்னு நான் எப்பவுமே பிளான் பண்ணுவேன். ஆனால் டே 1 2 இல்லை 10 எத்தனை டேஸ் போனாலும் நம்மளுக்கு வந்து கபோர்டு எப்படியாவது கலைஞ்சிருவோங்க. எவ்வளவோ ஆர்கனைசர் ட்ரை பண்ணிட்டேன். ஆனால் இந்த ஆர்கனைசரை இப்போ நான் மீஷோவில் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். சூப்பராக இருந்ததுங்க. குவாலிட்டியும் சரி, ரேட்டும் சரி, நல்ல டீலில் வாங்கியிருந்தேன். நிறைய பேர் ஷார்ட்ஸ்லேயே ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ உங்களுக்கு இதுக்கான லிங்க் வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், டிஸ்கிரிப்ஷன் இருந்தாலும் செக் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ப்ராடக்ட். அமேசான் ப்ரைஸை விட மீஷோவில் கொஞ்சம் கம்மியாகவே இருந்தது. குவாலிட்டி வைல்ஸும் நல்லா தான் இருந்ததுங்க. ரொம்ப வந்து மட்டமான குவாலிட்டிலாம் கிடையாது. ஸோ அதே லிங்க் நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இது வந்து ரொம்ப அழகாக பார்த்தீங்கன்னா குர்தாஸ் வைக்கலாம், ஷர்ட்ஸ் வைக்கலாம், எப்படி வேணால் நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம், க்ராசரிஸ் வைக்கலாம். பட் இன்றைக்கி டே 1ன்றதுனால இன்றைக்கி நம்ம வந்து ஆர்கனைஸ் பண்ண போகிறது வார்ட்ரோபு. ஒரு நாளைக்கு ஒவ்வொரு ஆர்கனைசேஷன், ஒவ்வொரு க்ளீனிங் நான் டீலிங் கொடுத்துருந்தேன். ஸோ இன்றைக்கி ஆர்கனைசிங் டேயில் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் நான் வந்து ஒரு 1 ஹவர் டக்குன்னு நம்மளோட இடத்த க்ளீன் பண்ணிக்கலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். இப்போ இந்த 1 ஹவரில் பார்த்தீங்கன்னா ஃபுல் கபோர்டில் நம்மளால் க்ளீன் பண்ணி எடுத்து வைக்க முடியாது. ஜஸ்ட்டு இந்த குர்தாஸை மட்டும் எடுத்தேங்க. எதெல்லாம் இப்போ 10 அதை மட்டும் ஃபில்ட்ரு பண்ணேன். எதெல்லாம் வீட்டுக்கு போடுற மாதிரி உங்களுக்கு யூஸ் ஆகுதோ அதெல்லாம் தனியாக வச்சேன். கொஞ்சம் வெளியே போடுறதுக்குலாம் தனியாக பிரித்தேன். அதே போல் டீக்ளட்டர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. மந்த்லி ஒன்ஸ் நமக்கு வந்து ட்ரெஸ் ஒன்று வாங்குகிறோம்னா ஒரு ட்ரெஸ் வெளியே போகணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் நான் வச்சுருப்பேன். ஒரு 20 ட்ரெஸ்ஸஸாக அதுக்கேற்ற மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. டெய்லி ஒரு ட்ரெஸ் நம்ம போட்டாலும் நம்மளுக்கு வந்து எவ்வளோ ட்ரெஸ் இருந்தாலும் பத்தாதுங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் 100 ட்ரெஸ் இருக்கணும், 1000 ட்ரெஸ் இருக்கணுன்ட்டு முக்கியம் இல்லை. அந்த 1000 நம்ம போடுறோமா அதை பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு டீக்ளட்டர் பண்ணுங்கள். எதெல்லாம் நம்மளுக்கு தேவையோ அதெல்லாம் பிரித்து அடுக்கி எடுத்து வைங்க. ஸோ இந்த ஆர்கனைசர் பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸில் 4 வந்ததுங்க. இந்த அளவு எல்லாமே என்னோடய கபோர்டுக்கு ஏற்ற மாதிரி நான் மெஷர் பண்ணிட்டு தான் ஆர்டரே கொடுத்துருந்தேன். ஸோ என்னோடய கபோர்ட்ஸில் 2 வச்சா பர்ஃபெக்டாக இருந்தது. ஸோ நம்ம என்ன தான் கபோர்டெல்லாம் போட்டு க்ளோஸ் பண்ணாலும் எடுத்து வைக்கிறதுக்கும் திரும்ப யூஸ் பண்ணுறதுக்கும் அந்த ஷெல்ஃப்ஸ் பர்ஃபெக்டாக இருக்கணும். ஷர்ட்ஸாக இருக்கட்டும், பேண்ட்ஸாக இருக்கட்டும், எல்லாமே நீங்கள் அழகாக அதில் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய ரேக்ஸில் பாருங்கள், இப்போ நான் வச்சுருந்த அந்த 2 டிவிஷனில் எவ்வளோ அழகாக உங்களுக்கு பார்க்கும் போதே ஒரு ஆர்கனைஸ்டாக இருக்குது. அதே போல் மூவபிள் தான். ஸோ நீங்கள் மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி அழகாக வந்து எடுத்துக்கலாம். இப்போ ஒரு ரேக்கை நம்ம தள்ளும் போது ஒரு துணி எந்த செட்டோ அதை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். நம்ம மொத்தமாக நம்ம கலைக்கணும்னு கிடையாது. ஏன்னா நம்ம யூஸ்வலாக வந்து ஸ்கொயராக பேஸ்கெட்டில் வைக்கும் போது மொத்தமாக இழுப்போம், அப்படியே சாஞ்சிரும். இல்லை நம்ம எதுவுமே இல்லாமல் ப்ளெயினாக அடுக்குனாலும் ஷெல்ஃப் நார்மலாக வைக்கும் போதும் துணி வந்து ஒன்று எடுத்து அடுத்தது விடும். ஆனால் இது இப்போ தனியாக இருக்கிறதுனால உங்களுக்கு எது தேவையோ அதை மட்டுமே அழகாக நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஆர்கனைசருங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எப்போவுமே துணியெல்லாம் வந்து செப்பரேட் பண்ணிவிடுங்க. இதுதான் முக்கியமான விஷயம். மொத்தமாக எல்லாம் யூஸ் ஆகும்ன்ட்டு எடுத்து வைக்காதீங்க. கண்டிப்பாக அதை நம்ம போடவே மாட்டோம். எது தேவையோ அது ஒரு மந்த்லி ஒன்ஸ் நம்மளுக்கு இதெல்லாம் தேவையா அதை போடுறோமான்ட்டு மட்டும் செக் பண்ணிட்டு எடுத்து வச்சுக்கிட்டே இருங்க. நான் அந்த மாதிரி செப்பரேட் பண்ணி எல்லாமே அடுக்கி வச்சுட்டு இருந்தேன். ஸோ இதெல்லாம் பண்ணிக்கிட்டே இன்றைக்கான மோட்டிவேஷன் இல்லாமல் நம்ம வ்ளாக் வந்து ஒரு எண்டுக்கே வராதில்ல. ஸோ இன்றைக்கான மோட்டிவேஷன் அப்படியே உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். உன்னை விலக்கியவர்களை விட்டுவிடு, ஏனெனில் நீ எழுந்தது ஒரு பொய்யான உண்மை, ஆனால் அவர்கள் இழந்ததோ உண்மையான ஒரு உண்மை. எவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான லைன்ஸில் செம்மையாக இருந்தது படிக்கும் போதே. நம்ம நினைப்போம், என்னடா இது நம்ம இப்படி நம்மளை அவாய்ட் பண்ணுறாங்க, இவங்க நம்ம ஏமாத்துறாங்களே அப்படின்னு நம்ம நினைப்போம். பட் வந்து அதை விட அவங்க நம்மளை அவாய்ட் பண்ணுறாங்க, நம்மளை தூக்கி போட்டாங்கன்னா அப்படியே நீங்களும் பிளான் பண்ணி தூக்கி போட்டுருங்க, தப்பே இல்லை. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அந்த லைன்ஸ் படிக்கும்போது நம்ம எவ்வளோ தான் உண்மையாக இருந்தாலும் நம்மக்கிட்ட எல்லாம் அதே மாதிரி இருக்கணும் எதிர்பார்க்குறது ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா மனுஷனோட சைக்காலஜிக்காக படி கரெக்டு தான். ஆனால் சில டைம் நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா அதை நம்ம மாற்றிக்கணும். அவங்கள எப்பவுமே எதிர்பார்த்துட்டே இருக்கக்கூடாது. உங்களை மாதிரி நல்ல உள்ளங்கள் வேறு யாராவது ஒரு ஃப்ரெண்ட்ஸாகவோ ரிலேஷனாகவோ ஏதோ ஒரு ரூபத்தில் நம்மளுக்கு வருவாங்க. அவங்க வந்து கரெக்டாக உங்களுக்கு செட் ஆச்சுன்னா அப்படியே வச்சுக்கிட்டு உங்கள் லைஃப்பில் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போங்க. போனவங்களை பற்றி கவலைப்படாதீங்க. அவங்க தூக்கி போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் தூக்கி போட்டு போயிட்டே இருங்க, அது தப்பே கிடையாது. ஸோ இப்போ குர்தாஸ்லாம் பார்த்தீங்கன்னா வெளியே போடுறதுக்குன்னு தனியாக ஒரு பக்கம் அடிக்கிருக்கேன். ஸோ இதில் வந்து ஒரு பிங்க் துப்பட்டா ஷால் போட்டால் கரெக்டாக இருக்கும்ன்ற மாதிரி, இன்னொரு பக்கம் வந்து ஒயிட் துப்பட்டாவில் அந்த மாதிரி கலர்ஸ் படி வெளியே போகிறதுக்கும் சரி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கிறேங்க. ஸோ ஒவ்வொரு குர்தாஸும் பார்த்தீங்கன்னா பார்த்து வாங்கினது தான். பட் எப்போவுமே பெருசாலாம் அமௌண்ட்
அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ண மாட்டேன் ட்ரெஸ்ஸில். மேக்ஸிமம் குர்த்தாவோட ரேட்லாம் 500க்குள்ளே தான் இருக்கும். அதுக்கு மேலே நான் பெருசாலாம் போட மாட்டேன் காசு. ஏன்னா நம்ம வந்து ஒரு 5 டைம்ஸ் 6 டைம்ஸ் போடுவோம், அப்படியும் மேக்ஸிமம் 10 வாட்டி போடுவோம். அதுக்கு மேலே நம்ம அதை போட மாட்டோம். அதுக்கு ஒரு 2000 3000 கொடுத்து வாங்குறது என்னை பொறுத்த வரைக்கும் வேஸ்ட்டு. குர்தாஸில் இன்வெஸ்ட் பண்ணதை விட எனக்கு சாரியில் இன்வெஸ்ட் பண்ண பிடிக்கும். ஏன்னா சாரீ நம்ம எப்பயாவது கட்டினாலும் அழகாக லுக்காக இருக்கணும். அதுக்கு நான் ப்ளவுஸ் எல்லாம் பர்ஃபெக்டாக தைச்சாலே சூப்பராக இருக்கும். ஸோ குர்தாஸில் நீங்கள் பண்ணுறதை விட சாரீஸில் இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதெல்லாம் பிரித்து ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் எனக்கு 1 hour தாங்க ஆச்சு. நீங்கள் பிளான் பண்ணி பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக பண்ண முடியும். ஸோ டே 1 நான் திரும்பவும் சொல்லுவேன், 7 டேஸ்க்கான ஆர்கனைசேஷன், க்ளீனிங் இதெல்லாம் ஒரு நாளைக்கு நான் ஒரு வ்ளாகில் குக்கிங்கோடு நான் காமிக்க பிளான் பண்ணுறேன். ஸோ டே 1 அன்றைக்கி ரொம்ப அழகாக இந்த இடத்த மட்டும் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். மொத்தமாக பண்ண வச்சுக்கோங்களேன், ரொம்ப டயர்டாயிடும். அப்புறம் நம்மளுக்கு அடுத்த வேலை பண்ணவே முடியாது. ஸோ இன்றைக்கி குர்தாஸ் மட்டும் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீக் வந்து சாரீ எடுத்துக்கலாம். ஸோ அதில் வந்து டீக்ளட்டர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிச்சு பண்ணிங்கன்னா ஈஸியாக ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். ஒரு நாளைக்கான ஒவ்வொரு கபோர்டாக ஒரு இடமா க்ளீன் பண்ணிட்ட பிறகு மொத்தமாக ஆர்கனைசேஷன் வீடியோ மாதிரி நான் வார்ட்ரோப்க்குன்னு தனியாக போடுறேன். இப்போ ஒரு ஐடியாக்காக தான் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ப்ராடக்ட் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா வாங்கி ட்ரை பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் எப்போவுமே எனக்கு தேவை. ஸோ நம்ம சேனலில் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் ஃபீட்பேக்கும் எனக்கு கமெண்ட்டாக பண்ணுங்கள். ப்ளஸ் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சப்போர்ட்டும் கொடுங்க. ஹாவ் அ கிரேட் டே ஃப்ரெண்ட்ஸ். Bye.